ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 14 ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை. அன்னைக்கு தினம் இந்த 3 பொருட்களை நெருப்பில் போட்டு எரிச்சாலே போதும். கண் திருஷ்டி நீங்கும். உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் பீடை விலகி ஓடும். இந்த வருடம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். பொதுவாகவே போகி அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த காலகட்டத்தில் போகி அன்னைக்கு நம்ம ஏதாவது போட்டு கொளுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தின பழைய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய போர்வைகள், பாய், நம்ம யூஸ் பண்ண செருப்பு, ஷூ, இது எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு இது பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக காற்று மாசுபடும். அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். பழைய போர்வைகள் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு தானம் கொடுக்காதீங்க. நம்ம பயன்படுத்தின கிழிஞ்ச போர்வைகளை யாருக்கும் நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. உடைகளும் அப்படி தான். நம்ம பயன்படுத்தின ஷூ, செப்பல், இது எதையும் நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கவும் கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களே மாற்றி மாற்றி பயன்படுத்தவும் கூடாது. அதனால் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பொருளை மட்டும் போட்டு கொளுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய போர்வைகள், பாய், இது எல்லாத்தையும் குப்பைத்தொட்டில் தூக்கி வீசிடுங்க. அதுவும் போகியை நம்ம கொண்டாடினதுக்கு ஒரு பலனை கொடுத்துரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை வெளில அனுப்புகிறோம், அதுதான். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துடப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். துடப்பம் ரொம்ப தேய்ந்து போன மாதிரி பழசாகிற நம்ம பார்த்துக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் பழைய துடப்பம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் தீயில போட்டு எரிச்சிடுங்க. அடுத்தது ஒரு சில பெரிய வீடுகளில் பல வருஷ காலமாக முறம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த முறத்தையும் ரொம்ப பழசாக யூஸ் பண்ணாமல் இந்த போகி அன்னைக்கு நெருப்பில் போட்டு கொளுத்தலாம். அதனாலலாம் காற்று மாசுபடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி அதை போகி அன்னைக்கு நீங்கள் காலைல தீயில போட்டு கொளுத்தலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் முதல் நாள் இரவே ஒரு துணியில் கட்டி வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 4-5 மிளகு, 2 காய்ந்த மிளகாய், இது 3த்தையும் ஒரு துணி ஒன்று எடுத்து அதில் வச்சு மூட்டையாக கட்டிடுங்க. இந்த மூட்டையை போகிக்கு முதல் நாள் இரவு சனிக்கிழமை இரவே தயார் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுடுங்க. போகி அன்னைக்கு விடியற் காலை 4 மணிலேருந்து 5:30 மணி இந்த நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துடப்பம், பயன்படுத்தாத முறம், இதெல்லாம் போட்டு கொளுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த மூட்டையை தயார் பண்ணி வச்சிங்கல்ல, கல்லுப்பு, மிளகு, அப்புறம் காய்ந்த மிளகாய், இது 3 போட்டு அந்த மூட்டையை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் தலையை சுற்றி, அதாவது தெருவில் வச்சு பண்ணாமல் வீட்டுக்குள்ளே வச்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட தலையிலையும் இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை திருஷ்டி கழிக்கிற மாதிரி அந்த மூட்டையோட கழிச்சிட்டு எரியிற நெருப்பில் கொண்டு போய் அந்த துணியோட அந்த கல்லுப்பு மூட்டையை தூக்கி போட்டுருங்க. மூட்டையை பிரித்து தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்படி செய்கிறது மூலயமா இது வரைக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கும், எதிரிகள் தொல்லை விலகும், தேவையில்லாத பகை விலகும். இந்த வருடம் முழுக்க அதிர்ஷ்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த போகி திருநாளுக்கு அப்புறமா தை பிறந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.